எதை ரொம்ப அதிகமாக செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கு நேரம் இல்லை நேரம்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம்ல. அவ்வளோதான். சின்ன ஒரு என்ன சொல்கிறது, மனசுக்குள்ளே பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அதுக்கான டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம். அப்படியே ஒரு டைம் தான் இது. நெகட்டிவாக இல்லை. காதலிக்க நேரம் இல்லைங்கிறது நெகட்டிவ் டைட்டில் கிடையாது. ஒர்க் வாங்கினதா ஏன் அவங்க பயங்கர பவர்ஃபுல்லாக அவங்க அப்படி இல்லவே அவங்க வந்து ஷீ இஸ் த மோஸ்ட் என்ன சொல்கிறது என்ன ஹவு டு யூ டெல் அபவுட் கிரு ஷீ இஸ் லைக் சொல்லுவாங்க மேடம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்டேட் கெஸ்ட்டு வரும்போது ஒவ்வொரு கெஸ்ட் ரூம்லேயும் போய் கர்டன்ஸ் க்ளீனாக இருக்கா, பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் க்ளீனாக இருக்கா பார்ப்பாங்களாம். ஒரு பெண் அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கூட பர்சனல் டச் இருக்கும். அந்த டச் ஐ ஃபெல்ட் வித் கிருத்திகா. எல்லாருக்கும் வணக்கம். கிருத்திகா உதயநிதியோட அவங்களோட மூணாவது படம் நாலாவது படம் காதலிக்க நேரமில்லை. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். நிச்சயமாக இந்த பொங்கலுக்கு பொங்கலுக்கு நிறைய படங்கள் வருது. அதில் எந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கேன். தேங்க்யூ. இது கேள்வி பேர் சொல்லவே இல்லை. இது காதலிக்க நேரம் இல்லை. அது நம்ம லைஃப்போட கலந்தது தானே. நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். எல்லா விஷயத்துலையும் நமக்கு இதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம்ல. அப்போ காதல் ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம லைஃப்பில். அதை எதை ரொம்ப அதிகமாக செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கு நேரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. அவ்வளோதான். சின்ன ஒரு என்ன சொல்கிறது, மனசுக்குள்ளே பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அதுக்கான டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம். அப்படியே ஒரு டைம் தான் இது. நெகட்டிவாக இல்லை. காதலிக்க நேரம் இல்லைங்கிறது நெகட்டிவ் டைட்டில் கிடையாது. காதலிக்க நேரம் இல்லைங்கிறது பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ எங்களோட காதலிக்க நேரமில்லை பொங்கலுக்கு வருது. இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபெஸ்டிவல் மூவி அண்ட் நாங்கள் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கிறோம். 5 பாட்டு ரஹ்மான் சார் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு பாட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களாம் கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போ நேரம் இருந்துச்சு, இப்போ யாருக்கும் நேரம் இல்லை. அதுதான் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிறோம். ஸோ பட் காதலிக்க நேரம் இல்லைன்ற டைட்டில் இருந்தாலும் நாங்கள் காதல் பற்றி தான் பேசுகிறோம். என்னதான் நேரம் இல்லைனாலும் காதல்ன்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அது ஒரு சின்ன ஸ்ட்ரகிளாகவும் இருக்குது, அது ஒரு சந்தோஷமும் கொடுக்குதுன்றது தான் பேசியிருக்கிறோம். அப்படிலாம் நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். அது எழுதுறது அப்புறம் எடுக்கிறது அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கே இந்த ஒரு டைம் தேவைப்படுது. நீங்க முடிஞ்சு போன கதையை வந்து இப்ப பேசிட்டு இருக்கீங்க. அந்த கதை எப்பயோ முடிஞ்சிருச்சு. அப்படிலாம் ஸோ என் படத்தில் அவங்க நித்யா மேனும் ஜெயம் ரவியும் நடிச்சிருக்கிறது தான் காதலிக்க நேரமில்லையில் ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பேரிங். 2 பேரும் வந்து பயங்கர ஃபினாமினலாக இந்த கேரக்டரே அவங்க வந்து கொண்டு நிறுத்தி வச்சது அவங்க தான். இந்த படம் வந்து கேமராமேன் எல்லாருமே ஒரு கொலாபரேட்டட் ஜாயிண்ட் எஃபர்ட் தான் சொல்லுவேன் இந்த படம். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை எடுத்தோம். ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறவங்க என்ஜாய் பண்ணுவோம் நம்புகிறோம். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் எவ்ரி ஒன். வணக்கம். காதலிக்க நேரமில்லை ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் இது. ரஹ்மான் சார் வந்து என்னோட படம் ஆஃப்டர் ஓகே கண்மணி, இது லைக் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபில்ம்ஸ் வேர் நான் வந்து அந்த ஆடியோவுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சேம் ஜானரில் இருக்கிற மியூசிக் எனக்கு ரொம்ப என்னோட ஃபேவரட் மியூசிக் ரஹ்மான் சாரோடது. ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ். ஜெயம் ரவியோட என்னோடய ஃபர்ஸ்ட் படம். நிறையா பேர் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்கிட்ட எப்பவுமே கேட்டுட்டு இருந்தாங்க ஜெயம் ரவியோட எப்போ நெக்ஸ்ட் படம் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ தட் ஹஸ் ஹேப்பன்ட் அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு
ரொமான்ஸ் அண்ட் லவ் ஜானர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர். ஸோ அதில் வந்து ஐ ஃபெல்ட் ரவி அண்ட் மீ ஒர்க் ரியலி வெல். எனக்கு ரொம்ப பிடிச்ச நிஜமாக ஃப்ரம் மை ஹார்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் இது. கிரு, நான், ரவி 3 பேரும் ஒரு ரொம்ப சிமிலரான ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கிறவங்க, ரொம்ப பீஸ் வேணும்னு இருக்கிறவங்க, ரொம்ப காமாக இருக்கிறவங்க. ஸோ எனக்கு இந்த ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப பிடிச்ச ஒரு ஷூட்டிங் இது. நான் வந்தால் எனக்கு வெக்கேஷன் மாதிரி எனக்கு இருந்தது. வினய் வாஸ் தேர், யோகி பாபு வாஸ் தேர். நம்ம எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு மோர் தென் எனிதிங் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என் ஹார்ட்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு படம். ஸோ hope everyone likes it as well. And yeah. டெஃபினட்டாக இருக்கும். ஒரு ஜானர் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆர் தேர். ஸோ யூஸ்வலாக ஒரு லவ் ஜானர்னால் எல்லோரும் நினைக்கிறது அது வந்து யூனோ அதுக்கு it's ஈஸின்னு நினைக்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி வாட் பீப்புள் திங்க் இஸ் அவார்டு ஆர் சம்திங் லைக் தட். பட் டெஃபினட்டாக ஓகே கண்மணி எல்லாம் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஐ திங்க் அது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட் தான். அது ஒரு பியூட்டிஃபுல் திங். அதுக்கு வந்து கிரு லைக் நம்ம ஆஸ் அ உமன் நம்மளுக்கு எப்போவுமே அது அப்படி இருக்கும். ஈவன் ஒரு படத்தில் நம்ம கேரக்டர் வந்து இம்பார்ட்டண்ட் கேரக்டராக இருந்தாலும் எப்போவுமே ஒரு பேட்ரியார்க்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான், ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு இல்லை. பட் அந்த பேட்ரியார்க்கி இருக்கும், எப்போவுமே நம்ம செகண்ட் தான். ஸோ ஆஸ் அ உமன் கிருத்திகா வந்து ஆஸ் அ உமன் ஐம் ஷுர் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி பண்ணுறது. ஸோ இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஹர் and it is definitely a big thing from ஜெயம் ரவி. ஏன்னா அவங்க வந்து அதை வந்து ஓகேன்னு சொல்கிறது கூட அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். he is been very magnanimous I think. நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் லேடி டைரக்டருக்கு. ஒர்க் வாங்கினதா? ஏன் அவங்க பயங்கர பவர்ஃபுல்லாக அவங்க அப்படி இல்லவே. அவங்க வந்து ஷி இஸ் த மோஸ்ட் என்ன சொல்கிறது என்ன ஹவு டு யூ டெல் அபவுட் கிரு? ஷி இஸ் லைக் அவங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப காம், ரொம்ப ஈஸி கோயிங். ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் சொன்ன மாதிரி அது ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து ஜஸ்ட் காமாக ஒர்க் பண்ண மாதிரி தான், ஜாலியாக தான் பண்ணோம். என் பேர் டிஜே பானு. நான் இதுக்கு முன்னாடி வந்து மாடர்ன் லவ் சென்னை இமைகள் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி கிரு என்னோடய ஃப்ரெண்ட். அவங்க கூட இன்னொன்று ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியதான், ஆனால் அது வேறு திங்ஸ். பட் அவங்க கேட்பாங்க, நான் ஓகே சொன்னேன். இது நட்புக்காக அவங்களுக்காக பண்ண ஒரு படம். எனக்கு 2 ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. என்னோடய அப்பாவுக்கு வந்து பயங்கரமாக பிடிக்கிற ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி. ஸோ நான் பாம்பேயில் இருக்கும்போது இல்லைன்னா முன்னாடி ராய்ப்பூரில் இருக்கும்போது இந்த 2 ஆர்டிஸ்ட் பற்றி அவர் வந்து எனக்கு சொன்னாங்க, நான் சினிமாவில் வந்த முன்னாடியே. ஸோ இட் வாஸ் வெரி வெரி குட் ஃபீலிங் டு ஆக்சுவலி ஒர்க் வித் தெம். அதுக்கப்புறம் ரஹ்மான் அவர்கள் பற்றி என்ன சொல்லலாம், அது எனக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். அவர் பண்ணுறாரு அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் சச் அ ஹாப்பி டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம், எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் ரொம்ப ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அதுவும் கிருத்திகாவோட படம்னும் போது அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ரொம்ப யங் வைப்ஸ் எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப தேவை. ஸோ வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் ஐ எம் ஷுர் எனக்கு வந்து கிருத்திகாவோட க்ரோத் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் ஒரே டைமில் கமல் சரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணோம் ஐஐடியில். அப்போலேருந்து பார்த்துட்ருக்கேன் நான் அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. அண்ட் ஐ எம் விஷிங் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.
இயக்குனருங்கும் போது அதில் பெண்ணு ஆண் எல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் அதே அதே யூனோ சேலஞ்சஸ் தான், அதே என்ன சொல்கிறது பயணம் தான். பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன்னா, அவங்க பர்சனலாக ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. அது ஒரு சொல்லுவாங்க, மேடம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்டேட் கெஸ்ட்டு வரும்போது ஒவ்வொரு கெஸ்ட் ரூம்லேயும் போய் கர்டன்ஸ் க்ளீனாக இருக்கா, பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் க்ளீனாக இருக்கா பார்ப்பாங்களாம். ஒரு பெண் அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கூட பர்சனல் டச் இருக்கும். அந்த டச்சை ஐ ஃபெல்ட் வித் கிருத்திகா. எங்களை செட்டில் நடத்துறது விதமாக இருக்கட்டும், அவங்க சூப்பர் கூல். ஏன்னா நான் அப்படி கிடையாது, செட்டில் நான் ரொம்ப டென்ஷன் மாஸ்டர். அதனால் எனக்கு அவங்க ரொம்ப சூப்பர் கூலாக ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. I really enjoyed working in this film. It's a small role I did, but ரொம்ப என்ஜாய் பண்ணேன். Yeah.